கம்பனுக்கு சிடையப்ப வல்லல் போல் கம்பன் கழகத்துக்கு நமது திராவிட ஆழ்வார் அருமை சகோதரர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இந்த விழாவுக்கான அழைப்பிதனை என்னிடத்தில் வழங்கிய போது என்னுடைய பெயருக்கு முன்னால் நடையில் நின்று நாயகன்னு போட்டிருக்கு. நடந்து மக்களை சந்திக்கிறதுனால இந்த பட்டம் கொடுக்கறாங்களோன்னு நான் கேட்டேன் அவரிடத்துல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இது கம்பராமாயண வரின்னு சொன்னார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் காட்டின வழியில தமிழ்நாட்டோட உயர்வுக்கான பாதையில் நடக்கும் எனக்கு கம்பரின் வரிகளை கொடுத்த திராவிட ஆழ்வார நானும் கம்பரின் வரிகளாலேயே வாழ்த்து விரும்புகிறேன். சிடையப்ப வள்ளல் 100 ஒருவர் அல்ல, 1000 ஒருவர்னு சொல்கிறார் கம்பர். அப்படி நம்ம ஜெகதீஸ்வரன் அவர்களும் குணத்துல 1000 ஒருவர் தான். என்ன இது, ஸ்டாலினுக்கும் கம்பன் விழாவுக்கு என்ன தொடர்புன்னு யாரும் வியக்க வேண்டாம். 1999 இதே அரங்கில் நீதியரசர் MM இஸ்மாயில் முன்னின்று நடத்தின கம்பன் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கேற்றார்கள். அந்த மேடையில் ஜெகத் ரட்சகனும் இருந்தார். அதுக்கு முன்னாடி 1969 பெரியவர் சாகணேசன் காரைக்குடியில் நடத்தின கம்பன் விழாவிலையும் முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கேற்று பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த விழாவுக்கு வந்த என்னை ஆச்சரியத்தோடு பார்க்காதீர்கள், என்னை அழைத்து வந்தவர்களை ஆச்சரியத்தோடு பாருங்கள்னு நகைச்சுவையோடு சொன்னார். நானும் அப்படித்தான். கம்பரின் தமிழுக்காகவும் ஜெகதீஸ்வரன் அன்புக்காகவும் இங்கே வந்திருக்கிறேன். இந்த சென்னை கம்பன் கழகத்தோட பொலிமிகு பொன்விழா, அதனுடைய நிறைவாக அறிஞர்கள் பலரும் விருதுகள் பெற்றிருக்காங்க. ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் விருத நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கம்பன் கழகம் வழங்குகிற ஏற்றமிழ் அறிஞர் விருதை பெற்றுள்ள பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களையும், கம்பன் அடிசூடி பழனியப்பன் அவர்களையும், முனைவர் சாரதா நம்பியாரூரான் அவர்களையும், சொல்வேந்தர் சுகேசிவம் அவர்களையும், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.